கேக்குதுங்களா? Am I audible? Okay, done. Anyone just give a recap of the last class? Pooja is there? Pooja, just unmute and speak. Okay, anyone else? Shanmuga Priya? Yes, sir. Okay, but just give a recap of the last class. So yesterday, ஒரு basic tag பத்தி வந்து பார்த்தோம், which is a list tag. ஸோ லிஸ்ட் டேக்லேயும் வந்து நமக்கு ஆர்டர்ட் லிஸ்ட் அண்ட் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்னு வந்து டூ டைப்ஸ் இருக்குன்னு வந்து பார்த்தோம். ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஓஎல் அப்படிங்கிற டேகையும், அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு யூஎல் டேகையும் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஸோ விச் இஸ் யூஸ்டு டு நம்பரிங் டு தி டெக்ஸ்ட். ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நம்பர் கொடுக்கறதுக்காக வந்து யூஸ் பண்றது தான் வந்து ஆர்டர்ட் லிஸ்ட். அதே மாதிரி அன்ஆர்டர் லிஸ்ட் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, புல்லட் பாயிண்ட்ஸோட வந்து நமக்கு வந்து லிஸ்ட் வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகிறதுக்கு நம்ம வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுக்குள்ள எல்ஐங்கிற லிஸ்ட் டேக்கையும் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு பேசிக் HTML டேக்ஸை வச்சு எப்படி வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணாங்கிறத பார்த்தோம். அதுல நேவிகேஷன் டேக், இமேஜ், பேராகிராஃப், லிஸ்ட், டேபிள், செக்ஷன், ஹெட்டிங் டேக்ஸ், ஹரிசாண்டல் டேக்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேக்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒரு பேசிக் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணோம் சார். தட்ஸ் இட். ஓகே படன். டுடே வந்துட்டு நம்ம சிஎஸ்எஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் டுடே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் அபவுட் சிஎஸ்எஸ், டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ், சிஎஸ்எஸ் செலக்டாஸ், இந்த 3 டாபிக் வந்துட்டு டுடே பார்ப்போம். Okay, is my screen is visible to everyone? எஸ் சார். Okay, done. CSS, Cascading Style Sheet. இது பார்த்தீங்க அப்படின்னா cascading style sheet is used to style and format the web page created using HTML. ஸோ இந்த HTML நம்ம கிரியேட் பண்ண வெப் பேஜுக்கு ஒரு ஸ்டைலிங் பர்பஸ் அண்ட் ஃபார்மேட் கொடுக்கறதுக்கு நம்ம சிஎஸ்எஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். CSS is used to style and format the web page created using HTML. இதில் வந்துட்டு நம்மளுக்கு டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல். இதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம in types of CSS. Types of CSS. இதில் ஃபர்ஸ்ட் டைப் நம்ம பார்க்க போகிறது inline CSS. Inline CSS is nothing but tag புல்லாரே நம்ம வந்துட்டு ஸ்டைலிங் கொடுத்துக்கிறோம். ஸோ சேம் டேக்லேயே வந்துட்டு ஸ்டைலிங் கொடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிள் H1 டேக் ஒன்று கொடுத்துக்கிறேன். அதில் வந்துட்டு கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட், இதில் இன்லைன் சிஎஸ்எஸ். இப்போ இந்த H1 டேக் உள்ளார இப்போ ஜஸ்ட் நம்ம ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்துக்கிறேன். நம்மளுக்கு கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் இன்லைன் சிஎஸ்எஸ் இருக்குது.
இதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்டைலிங் பார்த்தீங்கன்னா இந்த டேக் குள்ளாரே கொடுத்துக்கிறோம். ஸ்டைல் டேக் கொடுத்துட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம கலர் கொடுத்துட்டு கலர் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ ஆல்ட் டேப் ரெஃப்ரெஷ் கொடுக்குறப்ப நம்மளுக்கு ஸ்டைலிங் அப்ளை பண்ணுறது அந்த சேம் டேக்லேயே நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணுறப்ப அதை வந்துட்டு நம்ம இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டர்னல் சிஎஸ்எஸ். இன்டர்னல் சிஎஸ்எஸ் வந்துட்டு நம்மளுக்கு இந்த வெப்பேஜ்லேயே நம்ம வந்துட்டு அதுக்கு உண்டான சிஎஸ்எஸ்ஸை கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இன்டர்னல் சிஎஸ்எஸ். ஒரு H2 டேக் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் இன்டர்னல் சிஎஸ்எஸ். இதை வந்துட்டு ஜஸ்ட் ஒரு டிவ் டேக் ஒன்று கொடுத்துட்டு இந்த டிவ் டேக்குள்ளார இந்த H2 வந்துட்டு எடுத்து போட்டுக்கிறேன். கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் வி ஆல்ட் ஷிஃப்ட் எஃப். இப்போ இந்த H2 டேக் இந்த டிவ் டேக்கு நம்ம வந்துட்டு இந்த வெப்பேஜில் இந்த ஷீட்லேயே நம்ம வந்துட்டு ஸ்டைலிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம இன்டர்னல் சிஎஸ்எஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இங்கே தனியாக நான் வந்துட்டு டேக் உள்ளார கொடுக்காம தனியாக ஸ்டைல் டேக் வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டைல் டேக் உள்ளார டிவ்வை டார்கெட் பண்ணிக்கிறோம். டிவ்வை டார்கெட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம கலர் அண்ட் பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். கலர் ஒயிட் பேக்ரவுண்ட் கலர் ப்ரௌன். ஓகே. ஆல்ட் டேபு ஒரு சின்ன ரெஃப்ரெஷ். இது வந்துட்டு நம்மளுக்கு இன்டர்னல் சிஎஸ்எஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்னால் ஒன்றும் இல்லை, சிஎஸ்எஸ் பேஜ் வந்துட்டு நம்ம தனியாக ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சிஎஸ்எஸ் பேஜை இதுக்கு இந்த பேஜ் கூட நம்ம வந்துட்டு லிங்க் பண்ணிடுவோம். ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ல H3 கொடுத்துக்கிறேன். H3 கொடுத்துட்டு இதில் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம தனியாக இன்னொரு ஷீட் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். நம்ம எக்ஸ்ப்ளோரர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ப்ராக்டிஸ் டாட் HTML நம்ம வந்துட்டு இன்னொரு ஃபைல் ஒன்று கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபைலுக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் டாட் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு நம்ம சிஎஸ்எஸ்ன்னு கொடுத்துக்கிறோம். ஏன்னா இது வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டைல் ஷீட். அப்போ நம்ம ப்ராக்டிஸ் டாட் சிஎஸ்எஸ்ன்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு தனியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜ் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் வந்துட்டு இப்போ ப்ராக்டிஸ் டாட் HTML தனி, சிஎஸ்எஸ் ஸ்டைல் ஷீட் தனி. இப்போ இந்த ப்ராக்டிஸ் டாட் HTML நம்ம இந்த ஸ்டைல் ஷீட்டில் வந்துட்டு ஸ்டைலிங் கொடுத்துட்டு இது ரெண்டையும் நம்ம வந்துட்டு லிங்க் பண்ணிக்கிறோம். இப்போ H3 கொடுத்துக்கிறேன். H3 கொடுத்துட்டு H3க்கு வந்துட்டு நம்ம கலர் ஒயிட்டு, ஃபாண்ட் கலர் ஒயிட்டு, பேக்ரவுண்ட் கலர் க்ரீனு. ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா வராது. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ஸ்டைல் ஷீட் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டைல் ஷீட்டை நம்மளோட HTML பேஜோட நம்ம வந்துட்டு லிங்க் பண்ணணும். அதுக்கு நம்ம எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் இதுக்கு முன்னாடி லிங்க் கொடுத்துட்டு லிங்க்கு REL ரிலேஷன் ஸ்டைல் ஷீட்டு HREF ஹைப்பர் ரெஃபரன்ஸில் நம்ம ஸ்டைல் ஷீட் நேம் என்ன கொடுத்துருந்தோம், ப்ராக்டிஸ் டாட் சிஎஸ்எஸ். அப்போ இதை நம்ம PRA ப்ராக்டிஸ் டாட் சிஎஸ்எஸ் டாப்பில் வச்சு இந்த சஜஷன் பாக்ஸில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் டாட் சிஎஸ்எஸ்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ அகெயின் நான் போயிட்டு ஒரு சின்ன ரெஃப்ரெஷ் ஒன்று அடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் வந்துட்டு அப்ளை ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு 3 types of CSS. First one inline CSS, second one internal CSS, third one external CSS.
இன்லைன் சிஎஸ்எஸ்னா உங்களுக்கு டேக் குள்ளாரே ஸ்டைலிங் அப்ளை பண்ணிப்போம். இன்டர்னல் சிஎஸ்எஸ்னா அந்த டேக் குள்ளார அப்ளை பண்ணாமல் அந்த பேஜ்லேயே வெளியில் எங்கேயாவது நம்ம வந்துட்டு சிஎஸ்எஸ் வந்துட்டு அப்ளை பண்ணிப்போம். எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் வந்துட்டு உங்களுக்கு தனியாக ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி அதை வந்துட்டு நம்ம லிங்க் பண்ணிப்போம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ். இன்னொன்று ஜஸ்ட் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்துட்டு நான் நான் எம்டி அப்படின்னு சொல்லுவேன். எம்டி என்னன்னா எம்டியில் வந்துட்டு என்னன்னா ஜஸ்ட் 3 டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ் தான் இருக்கு. இது வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் எம்டி அப்படின்னு ஒன்று கான்செப்ட் இருக்கு. என்ன அப்படின்னா நான் வந்துட்டு H4ன்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த H4ல நான் எந்த டெக்ஸ்ட்டோ இல்லை எதுவுமே நான் கொடுக்கல. பட் நான் வந்துட்டு இங்கே ஸ்டைல் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஸ்டைல் டேக்ல H4 வந்துட்டு நம்ம டார்கெட் பண்ணிக்கிறோம். H4 டார்கெட் பண்ணிட்டு இந்த ஸ்டைலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கலர் ஒயிட்டு, பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ வைலட் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு கலர் பேக்ரவுண்ட் கலர் நான் கொடுத்துட்டேன். ஆனால் எனக்கு அவுட்புட்டில் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு நம்மளோட வெப்பேஜில் எந்த விதமான கலரிங்கும் காட்டாது. ஏன் அப்படின்னா நம்ம கலரிங் கொடுத்துட்டோம். கலர்னா ஃபாண்ட் கலர், பேக்ரவுண்ட்னா பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டோம். பட் நம்மளுக்கு எதில் அந்த சிஎஸ்எஸ் வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல H4 டேக் கொடுத்துருக்கோம். பட் H4 டேக் வந்துட்டு நம்மளுக்கு எம்டியாக இருக்குது. அப்போது ஒன்று இதில் வந்துட்டு ஏதாவது நம்ம டெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டோட வித்துக்கு ஏற்றாப்புல கலர் இது வந்துட்டு உங்களுக்கு அப்ளை ஆகிக்கும், ஸ்டைலிங் அப்ளை ஆகிக்கும். இல்லை அப்படின்னா நம்ம ஜஸ்ட் வந்துட்டு இதில் ஹைட்டு வித்து நம்ம கொடுத்துக்கலாம். ஹைட் நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 200 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன். ஹைட்டு வித்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹைட் வித்துக்கு வந்துட்டு அப்ளை ஆகிக்கும். ஹைட்டு வித்து வந்துட்டு ஒரு 200 பிக்சல் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நம்ம போய் பார்க்குறப்போ ஒரு பாக்ஸ் மட்டும் ஒன்று கிரியேட் ஆகிக்கும். ஓகே, டன். So types of CSS ல 3 types of CSS. First one inline CSS, second one internal CSS, third one external CSS. Next பார்த்தீங்கன்னா நம்ம CSS selectors பார்ப்போம். Next one வந்துட்டு நம்ம CSS selectors. CSS selectors. ஓகே, சிஎஸ்எஸ் செலக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஎஸ்எஸ் செலக்டர்ஸ் CSS selector defines which HTML element CSS selector defines which HTML element should have the CSS property. ஸோ நம்ம ஒரு CSS ப்ராப்பர்ட்டி ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். அது எந்த HTML எலிமெண்ட் வந்துட்டு அந்த CSS ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக வந்துட்டு CSS செலக்டர்ஸ் மூலிமா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் CSS செலக்டர்ஸ் இருக்குது. அதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் CSS செலக்டர் அப்படின்னா என்ன? CSS selector defines which HTML element should have the CSS property. ஸோ CSS செலக்டரில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா tag selector. Tag selector. ஓகே, டேக் செலக்டர்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட H1 டேகு, பேராகிராஃப் டேகு, இந்த மாதிரி இந்த டேகை வந்துட்டு நம்ம டேரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணி CSS ஸ்டைலிங் அப்ளை பண்ணிட்டோம்னா அதை வந்துட்டு நம்ம டேக் செலக்டர்னு சொல்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இப்போது ஷிஃப்ட்டு 1 என்டரு பாய்லர் பிளேட் ஆஃப் த HTML கொடுத்துட்டு பாடி செக்ஷனில் ஜஸ்ட் வந்துட்டு நம்ம H1ல சச்சின், H2ல தோனி. இப்போ டைட்டிலுக்கு கீழே ஹெட் ஆஃப் த செக்ஷனில் நான் வந்துட்டு ஸ்டைல் டேக் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் டேக்கில் H1 வந்துட்டு நம்ம டார்கெட் பண்ணி ஒரு கலர் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். கலர் கிரீன். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ H2 வந்துட்டு நம்ம டார்கெட் பண்ணிக்கிறோம். H2 நம்ம டார்கெட் பண்ணிட்டு H2க்கு வந்துட்டு நம்ம
கலரு ப்ளூ. ஓகே. இப்போ சச்சினுக்கு க்ரீனும் தோனிக்கு வந்துட்டு ப்ளூவும் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு இப்போ ஆல்ட்டு டேப் ஒரு ரெஃப்ரெஷ் ஒன்று அடிச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சச்சினோட ஃபாண்ட் வந்துட்டு நம்மளுக்கு க்ரீனில் இருக்குது, தோனிக்கு வந்துட்டு நம்மளுக்கு ப்ளூவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம டேகை வந்துட்டு டேரெக்டாக செலக்ட் பண்ணி அதுக்கு வந்துட்டு சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறப்ப இதை வந்துட்டு நம்ம டேக் செலக்டார் அப்படின்னு சொல்கிறோம். டேக் செலக்டார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எலமெண்ட் செலக்டார், டைப் செலக்டார். ஸோ இதுக்கு 3 பேர் இருக்கு. ஸோ நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். டேக் செலக்டார், டைப் செலக்டார், எலமெண்ட் செலக்டார் மூணுமே வந்துட்டு ஒரே செலக்டார் தான். இந்த டேகை செலக்ட் பண்ணி கொடுத்தா நம்மளுக்கு டேக் செலக்டார், டைப் செலக்டார், எலமெண்ட் செலக்டார் மூணுமே ஒன்று தான். இதில் இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் செலக்டார் போகிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு கிளாஸ் செலக்டார், CLASS கிளாஸ் செலக்டார். இந்த கிளாஸ் செலக்டார் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சப்போஸ் ஒரு தனி சிஎஸ்எஸ் ஸ்டைல் ஷீட் ஓப்பன் பண்ணி ஒரு ப்ராஜெக்டில் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுறப்ப கிளாஸ் வந்துட்டு நம்ம கிளாஸ் நேம் வந்துட்டு நம்ம நிறைய எலமெண்ட்டுக்கு வந்துட்டு எனக்கு இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு அப்ளை பண்ணணும். ஒரு 7 வெப்பேஜ் இருக்குது, ஒரு 10 வெப்பேஜ் இருக்குது, 13 வெப்பேஜ் இருக்குது, அதை வந்துட்டு நம்ம இன்டெகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப இந்த ஒரு கிளாஸ் நேம் நான் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ கிளாஸ் வந்துட்டு நம்ம நிறைய செக்ஷன்ஸ்க்கு வந்துட்டு நம்ம கிளாஸ் நேம் மட்டும் கொடுத்துக்கலாம் ஒரே மாதிரி. ஸோ இப்போ கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு 1 என்டர். இப்போ இந்த பாடி செக்ஷனில் நம்ம வந்துட்டு ஒரு சின்ன டிவ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ஒரு H1 ஒன்று நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதில் வந்துட்டு நம்ம வீராட்டு நெக்ஸ்ட் அகைன் வந்துட்டு இன்னொரு டிவ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்னொரு டிவ் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நம்ம H1 கொடுத்துக்கிறேன். H1 கொடுத்துக்கிட்டு ரோஹித். இப்போ இந்த டிவ் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்குள்ளாரே H1 தான், இதுக்குள்ளாரே H1 தான். பட் எனக்கு வீராட்டுக்கு தனி கலர் தரணும், இதுக்கு ரோஹித்துக்கு தனி கலர் தரணும். அப்போ நான் வந்துட்டு டிவ் கொடுத்துக்கிறேன். இந்த டிவ்க்குள்ளார வந்துட்டு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். H1லையும் டேரெக்டாக நம்ம கிளாஸ் நேம் கொடுக்கலாம். நான் வந்துட்டு டிவ் ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த கிளாஸ் கொடுத்துருக்கேன். கிளாஸ் கொடுத்துட்டு இந்த கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு கிளாஸ் நேம் கொடுக்குறோம். ஸோ இந்த செலக்டார் வந்துட்டு கிளாஸ் செலக்டார், கிளாஸ் செலக்டாருக்கு வந்துட்டு ஒரு கிளாஸ் நேம் ஒன்று நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ வீராட்டுக்கு வந்துட்டு நான் ஜஸ்ட் VI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ரோஹித்துக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஜஸ்ட் RO அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நேம் ஒன்று கொடுத்துக்கிறேன். கிளாஸ் கிளாஸ் நேம் RO. ஓகே. டிவ்வுக்குள்ளார கிளாஸு, கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் நேம் RO. ஜஸ்ட் இது டாட் மார்க், பட் டாட் இல்லை, RO. ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு இந்த டைட்டிலுக்கு கீழே வந்துட்டு நம்ம ஸ்டைல் டேக் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸ்டைல் டேக் வந்துட்டு நம்ம ஹெட் செக்ஷனில் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு இந்த கிளாஸ் நேம் இருக்குது பார்த்தீங்களா, கிளாஸ் செலக்டாரில் வந்துட்டு நம்ம கிளாஸ் செலக்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு செலக்டார் பயன்படுத்துகிறப்ப நம்ம வந்துட்டு டாட் கொடுத்துக்கிறோம். .vi .vi கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா VI. இங்கே வந்துட்டு நம்ம ஸ்டைல் டேக்கில் .viன்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு இதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு கலர் பார்த்தீங்கன்னா கலர் வந்துட்டு நம்ம ப்ளூ வயலட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு நம்ம RO கிளாஸ் நேம், ஸோ டாட் கொடுத்துக்கிறேன். டாட் கொடுத்துக்கிட்டு RO இதுக்கு வந்துட்டு நம்ம கலர் ஒன்று கொடுத்துக்கிறேன். கலர் வந்துட்டு ப்ளூ கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ வீராட்டுக்கு வந்துட்டு நம்ம ப்ளூ வயலட் கொடுத்துருக்கோம், ரோஹித்துக்கு வந்துட்டு ப்ளூ கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ ஒரு சின்ன ரெஃப்ரெஷ் ஒன்று அடிக்கிறேன். வீராட்டுக்கு வந்துட்டு ப்ளூ வயலட்டு, ரோஹித்துக்கு வந்துட்டு நம்மளுக்கு ப்ளூ. ஓகே. இது வந்துட்டு நம்மளுக்கு கிளாஸ் செலக்டார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடி செலக்டார். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு நம்மளுக்கு ஐடி செலக்டார். ஐடி செலக்டாரில்
அகெயின் ஷிஃப்ட் ஒன்று என்ட்ரு. ஐடி செலக்டரும் கிளாஸ் செலக்டரும் மோரோவர் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஐடி செலக்டர் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு நீங்கள் ஐடின்னு கொடுக்குறப்ப உங்களுக்கு இன்னும் ஒரு அக்யூரேட்டி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ஐடி வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ ஐடிக்கு வந்துட்டு நம்ம ஆஷ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்குவோம், கிளாஸ்க்கு வந்துட்டு டாட் யூஸ் பண்ணிக்குவோம், ஐடிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஷ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிப்போம். அகெயின் இதுக்கும் நம்ம வந்துட்டு ஒரு டிவ் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஹச் ஒன்று, இதுக்கு வந்துட்டு கிளாஸ், சாரி இதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஐடி கொடுத்துக்கிறோம். ஓகே, டிவ்லே கொடுத்துக்கலாம். ஐடி கொடுத்துக்கிறேன். ஐடி கொடுத்துட்டு ஐடி வந்துட்டு ஜஸ்ட் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு ரெக்கி பாண்டிங். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு இன்னொரு டிவ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டிவுக்கு வந்துட்டு நம்ம உள்ளார ஒரு H1 ஓப்பன் பண்ணிக்கிறேன். மேத்யூ ஹெய்டன். இந்த டிவுக்கு வந்துட்டு ஒரு ஐடி ஒன்று கொடுத்துக்கிறோம். ஐடி வந்துட்டு நான் TWO2ன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஹெட் செக்ஷனில் ஸ்டைல் டேக் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டைல் டேக்கில் இப்போ நம்ம 1 2ன்னு சொல்லிட்டு ஐடி நேம் மட்டும் கொடுத்துருக்கோம். நம்ம ஐடி யூஸ் பண்ணுறப்ப நம்ம வந்துட்டு ஆஷ் சிம்பிள் வந்துட்டு நம்ம கொடுத்துக்கிறோம். ஆஷ் ஐடி நேம் ONE கலர் ஆன்டிக் ஒயிட்டு, பேக்ரவுண்ட் கலர் ப்ரௌன். நெக்ஸ்ட் வந்துட்டு அகெயின் ஆஷ் ஐடி நேம் வந்துட்டு TWO2 கொடுத்துட்டு 2க்கு வந்துட்டு இப்போ கலர் ஆன்டிக் ஒயிட்டு, பேக்ரவுண்ட் கலர் கிரீன். ஓகே, இப்போ நம்ம ஆல்ட் டேப் கொடுத்துக்கிறேன். ஒரு சின்ன ரெஃப்ரெஷ் ஒன்று கொடுத்துக்கிறேன். ரெக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒயிட் ஃபாண்ட்டு, ப்ரௌன் பேக்ரவுண்ட் கலரு. மேத்யூவுக்கு வந்துட்டு ஸோ ஆன்டிக் ஒயிட்டு, மேத்யூ ஹெடனுக்கு க்ரீன் பேக்ரவுண்டு. ஸோ ஐடியோட ப்ராப்பர்ட்டி அப்ளை இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம டேக் செலக்டார் பார்த்தோம், செகண்ட் வந்துட்டு நம்ம கிளாஸ் செலக்டார் பார்த்தோம், தேர்ட் வந்துட்டு நம்ம ஐடி செலக்டார் பார்த்தோம், ஃபோர்த் வந்துட்டு நம்ம யூனிவர்சல் செலக்டார்னு ஒன்று பார்ப்போம். ஃபோர்த் ஒன் வந்துட்டு நம்மளுக்கு யூனிவர்சல் செலக்டார். யூனிவர்சல் செலக்டார் யூனிவர்சல் செலக்டார் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஃபுல் பாடியுமே உங்களுக்கு வந்துட்டு சிஎஸ்எஸ் வந்துட்டு அப்ளை பண்ணிடும். இப்போ ஷிஃப்ட் 1 என்டர். இப்போ பாடி செக்ஷனில் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு H1 H2 H3 ஹோண்டா, யமஹா, ஆரி. ஓகே, இப்போ ஸ்டைல் டேக் வந்துட்டு ஹெட் செக்ஷனில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டைல் டேக் வந்துட்டு நம்ம யூனிவர்சல் செலக்டர் அப்படிங்கிறப்ப நம்ம வந்துட்டு ஸ்டார் யூஸ் பண்ணுவோம். ஸ்டார் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்குறப்ப இது வந்துட்டு நம்மளுக்கு யூனிவர்சல் செலக்டார். இது வந்துட்டு நான் உங்களுக்கு ஹோல் பாடி செக்ஷனுமே உங்களுக்கு வந்துட்டு கவர் பண்ணிடும். அப்போது இந்த யூனிவர்சல் செலக்டாரில் நம்ம ஜஸ்ட் வந்துட்டு கலர் வந்துட்டு நான் ஒயிட்னு கொடுத்துக்கிறேன், பேக்ரவுண்ட் கலர் கோல்டன் ராட். ஓகே, ஆல்ட் டேபு கொடுத்துட்டு ஒரு சின்ன ரெஃப்ரெஷ் ஒன்று கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்ரவுண்ட் வந்துட்டு கோல்டன் ராடு, ஃபாண்ட் கலர் வந்துட்டு நம்மளுக்கு ஒயிட்டு. ஸோ
இது வந்துட்டு நம்மளுக்கு யூனிவர்சல் செலக்டார். இது வந்துட்டு அந்தந்த டேக்கு மட்டும் செலக்ட் ஆகாம கம்ப்ளீட் பாடி செக்ஷனுமே நம்மளுக்கு செலக்ட் பண்ணி கலரிங் கொடுத்துருச்சு. ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு யூனிவர்சல் செலக்டார். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூடோ கிளாஸ் அண்ட் சூடோ எலமெண்ட் செலக்டார்ஸ் இது பார்ப்போம். ஓகே, சூடோ கிளாஸ் அண்ட் சூடோ எலமெண்ட் செலக்டார்ஸ் பார்ப்போம். PSEUDO சூடோ கிளாஸ் அண்ட் PSEUDO சூடோ எலமெண்ட் செலக்டார். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூடோ கிளாஸ் வந்துட்டு நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் சூடோ எலமெண்ட் PSEUDO சூடோ கிளாஸ். இந்த சூடோ கிளாஸில் வந்துட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த சூடோ கிளாஸில் ஹோவர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். ஹோவர் ஹோவர்னா ஒன்றும் இல்லை, மவுஸ் ஓவர் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்துட்டு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு உங்களுக்கு அப்ளை ஆகும். ஷிஃப்ட்டு 1 என்ட்ரு. இப்போ இந்த பாடி செக்ஷனில் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு H1 டேகு, ஒரு H2 டேகு, கோல்டு, சில்வா. ஓகே, இதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்டைல் கொடுத்துட்டு ஸ்டைலில் வந்துட்டு நம்ம H1 கொடுத்துக்கிறேன். H1 கொடுத்துட்டு ஒரு காலன், H1 கொடுத்துட்டு ஒரு காலன், சூடோ கிளாஸ்க்கு ஒரு காலன், சூடோ எலமெண்ட்டுக்கு 2 காலன் வரும். ஸோ ஒரு காலன் கொடுத்துட்டு சூடோ கிளாஸ்க்கு ஒரு காலன் கொடுத்துட்டு H1 ஹோவர், இந்த ஹோவர் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி நான் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதுக்கு வந்துட்டு ஜஸ்ட் நம்ம கலர் வந்துட்டு நான் க்ரீன் அப்படி சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம H2 கொடுக்குறோம். H2க்கு கொடுத்துட்டு காலன் ஹோவர் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு இதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு கலர் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு ஜஸ்ட் நம்ம ஒரு எல்லோ கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு H1 வந்துட்டு நம்ம மவுஸ் ஓவர் பண்ணுறப்ப H1 மவுஸ் ஓவர் பண்ணுறப்ப நம்மளுக்கு க்ரீன் கலர் வரணும். H2 நம்ம வந்துட்டு மவுஸ் ஓவர் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்துட்டு எல்லோ வரணும். அப்போ கோல்டுக்கு வந்துட்டு நம்மளுக்கு க்ரீன் கலர் வரும், சில்வருக்கு வந்துட்டு நம்மளுக்கு எல்லோ கலர் வரும். ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் அடிச்சுக்கிறேன். ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ வந்துட்டு கோல்டை வந்துட்டு மவுஸ் ஓவர் பண்ணுறப்ப எனக்கு க்ரீன் கலரு, சில்வரை வந்துட்டு எனக்கு மவுஸ் ஓவர் பண்ணுறப்ப எல்லோ கலரு. கோல்டை வந்துட்டு மவுஸ் ஓவர் பண்ணுறப்ப க்ரீன் கலர், சில்வரை வந்துட்டு மவுஸ் ஓவர் பண்ணுறப்ப எல்லோ கலர். க்ரீனு எல்லோ. ஓகே, இது வந்துட்டு நம்மளுக்கு சூடோ கிளாஸில் ஹோவர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்டிவ், சூடோ கிளாஸில் ஆக்டிவ். ஆக்டிவ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த எலமெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்துட்டு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு உங்களுக்கு அப்ளை ஆகும். ஷிஃப்ட் 1 கொடுத்துட்டு பாடி செக்ஷனில் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஆங்கர் டேக் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஆங்கர் டேக் ஒன்று கொடுத்துக்கிட்டு ஹச்ரஃபில் https www.flipkart.com விசிபிள் டெக்ஸ்டில் ஃப்ளிப்கார்ட்டு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். பட்டன்னு போட்டுட்டு இந்த பட்டனுக்கு ஒரு விசிபிலிட்டி டெக்ஸ்ட் வந்துட்டு கிளிக் மீ அப்படின்னு சொல்லி நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இது வந்துட்டு ஆக்டிவ், சூடோ கிளாஸில் ஆக்டிவ் என்ன பண்ணும் உங்களுக்கு அந்த எலமெண்ட்டை நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துட்டு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு உங்களுக்கு அப்ளை ஆகும். கிளிக் பண்ணுறப்ப இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சின்ன ரெஃப்ரெஷ் அடிச்சுக்கிறோம். இப்போ இந்த கிளிக் மீ இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு நான் மவுஸ் ஓவர் பண்ணுறப்போ உங்களுக்கு மவுஸை கொண்டு போய் நம்ம அது மேலே வைக்கிறப்ப எந்த விதமான சேஞ்சஸும் உங்களுக்கு காட்டாது. மவுஸ் ஓவர் பண்ணுறப்ப சேஞ்சஸ் அப்ளை ஆகாது. இதே நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்க, ஒரு நிமிஷம்.
ஓகே ஓகே. இன்னும் நம்ம ஸ்டைல் கொடுக்கல. ஸ்டைல் கொடுத்துருவோம். ஸ்டைல் கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு இந்த ஆங்கர் டேகை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். காலன் கொடுத்துக்கிறோம். ஆங்கர் டேகை சூஸ் பண்ணிட்டு ஆக்டிவ் இது வந்துட்டு நம்ம கொடுத்துக்கிறோம். ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு நம்ம கொடுத்துக்கிறோம். ஆக்டிவ் கொடுத்துட்டு கலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ரெட்டுன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு நம்மளுக்கு பட்டன் டேக். பட்டன் டேகை வந்துட்டு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். பட்டன் டேகை சூஸ் பண்ணி ஒரு காலன் ஆக்டிவ் கொடுத்துட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம கலர் வந்துட்டு நான் ஜஸ்ட்டு க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நம்ம போய் பார்ப்போம். இப்போ ஒரு சின்ன ரெஃப்ரெஷ் ஒன்று அடிச்சுக்கிறேன். ரெஃப்ரெஷ் அடிச்சுட்டு ஏ ஆங்கர் டேக் வந்துட்டு நம்ம ரெட் கலர் கொடுத்துருக்கோம். பட்டன் டேக் வந்துட்டு நம்ம க்ரீன் கலர் வந்துட்டு கொடுத்துருக்கோம். இன்னும் வேணால் பேக்ரவுண்ட் கலரும் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு நம்ம பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ப்ளூன்னு கொடுத்துக்கிறேன். இதுக்கும் வந்துட்டு நம்ம பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ப்ளூ. ஓகே, இப்போ போயிட்டு பார்ப்போம். ஒரு ரெஃப்ரெஷ் ஒன்று அடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு கிளிக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு க்ரீன் கலர் ஃபாண்ட்டு, ப்ளூ கலர் பேக்ரவுண்டு. அதே மாதிரி இந்த லிங்க்கை வந்துட்டு நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு கலர் சேஞ்ச் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். கிளிக் பண்ணுறப்ப ஃபாண்ட் கலர் வந்துட்டு ரெட்டு, பேக்ரவுண்ட் கலரு ப்ளூ. ஃபாண்ட் கலர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ரெட்டு, பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு நம்மளுக்கு ப்ளூ. அதே மாதிரி கிளிக்னியை வந்துட்டு நான் உங்களுக்கு ஹோல்டு பண்ணி காட்டுறேன். ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டு ஹோல்டு பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக்னி வந்துட்டு நம்மளுக்கு க்ரீன் கலர் ஃபாண்ட்டு, ப்ளூ கலர் பேக்ரவுண்டு. ஓகே, டன். ஓகே, இப்போ வந்துட்டு சூடோ கிளாஸில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நம்ம ஹோவர் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஆக்டிவ் பார்த்தோம். மூணாவது வந்துட்டு நம்மளுக்கு ஃபோக்கஸ் பார்க்குறோம். மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோக்கஸ். இந்த ஃபோக்கஸில் வந்துட்டு நம்மளுக்கு அந்த இன்புட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்டைலிங் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டு 1 என்ட்ரு. இதில் வந்துட்டு நம்ம ஜஸ்ட் வந்துட்டு நான் நேம்னு கொடுத்துக்கிறேன். நேம்னு கொடுத்துக்கிட்டு ஒரு இன்புட் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இன்புட் பாக்ஸை டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு. ஓகே, இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு பிளேஸ் ஹோல்டர் ஒன்று கொடுத்துக்கிறேன். பிளேஸ் ஹோல்டர் கொடுத்துக்கிட்டு இதுக்கு வந்துட்டு என்டர் நேம், என்டர் நேம்னு சொல்லி ஒரு பிளேஸ் ஹோல்டர் ஒன்று கொடுத்துக்கிறேன். பிளேஸ் ஹோல்டர்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இந்த இன்புட் பாக்ஸ்க்குள்ளார வந்துட்டு உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக வந்துட்டு ஒரு என்டர் நேம் சொல்லிட்டு உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். இது உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகே, பிளேஸ் ஹோல்டர் கொடுத்தாச்சு. இப்போ ஃபோக்கஸ் ப்ராப்பர்ட்டியில் நம்ம ஸ்டைல் டேக் வந்துட்டு நான் ஹெட்டில் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டைல்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இன்புட்டை வந்துட்டு நம்ம டார்கெட் பண்ணிக்கிறோம். இன்புட்னு கொடுத்துட்டு காலன் கொடுத்துட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறோம். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறப்ப எனக்கு ஃபாண்ட் கலர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஃபாண்ட் கலர் எனக்கு வந்துட்டு ஒரு க்ரீனு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்டர். பார்டர் வந்துட்டு நம்மளுக்கு சாலிட்னா உங்களுக்கு ஒரு லைன் மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக வந்துடும். டாட் டாட்னா டாட் டாட்டாக வரும். இப்போ பார்டரில் சாலிட் கொடுத்துக்கிறேன். சாலிட் வித்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிக்சல் வித்து கொடுத்துக்கிறேன். கலர் வந்துட்டு நான் க்ரீன் எல்லோ கொடுத்துக்கிறேன். க்ரீன் எல்லோ. ஓகே, இப்போ ஃபாண்ட் கலர் க்ரீனு, பார்டர் பார்த்தீங்கன்னா சாலிட் 5 பிக்சல் க்ரீன் எல்லோ. ஓகே, இப்போ நம்ம ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ரெஃப்ரெஷ் ஒன்று அடிச்சுக்கிட்டு இந்த இன்புட் பாக்ஸ் வந்துட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் கலர் வந்துட்டு எனக்கு க்ரீனு, பார்டர் கலர் வந்துட்டு எனக்கு க்ரீன் எல்லோ. அந்த க்ரீன் எல்லோட வித்து வேணால் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்னும் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 15 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ அகைன் ஒரு ரெஃப்ரெஷ். இப்போ வந்துட்டு நான் கொடுக்குறப்ப உங்களுக்கு பார்டர் இப்போ நல்லாவே தெரியும். பார்டரு ஃபாண்ட் கலர் வந்துட்டு உங்களுக்கு க்ரீனு. இது வந்துட்டு நம்மளுக்கு ஃபோக்கஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு நம்ம
விசிட்டட் அப்படி சொல்லிட்டு ஒன்று பார்ப்போம் சூடோ கிளாஸில். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா விசிட்டட். ஓகே, இந்த விசிட்டடில் ஷிஃப்ட் ஒன்று என்ட்ரு, நீங்கள் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ கலர் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்குள்ளார நீங்கள் போயிட்டு ஒரு வாட்டி லிங்க்குள்ளார போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே இந்த லிங்க்குள்ளே போயிட்டேன் அப்படின்ற ஒரு ஞாபகம் வச்சுக்க. விசிட்டட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோம். ஸோ லிங்க்குள்ளே ஒரு வாட்டி போயிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னாலே அந்த லிங்க் ஆட்டோமேட்டிக்காக கலர் வந்துட்டு உங்களுக்கு விசிட்டடில் சேஞ்ச் ஆகிக்கும். இப்போ இந்த பாடி செக்ஷனில் ஒரு ஆங்கர் டேக் ஒன்று கொடுக்குறேன். ஆங்கர் டேக் ஒன்று கொடுத்துட்டு ஆங்கர் டேக்கோட விசிபிலிட்டி டெக்ஸ்ட்டில் ஜஸ்ட் வந்துட்டு நம்ம ஜொமேட்டோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஜொமேட்டோ கொடுத்துட்டு ஜொமேட்டோ ஃபுட் டெலிவரி ஆப். ஓகே, இப்போ இந்த ஹெச்எஃப்ல வந்துட்டு நம்ம https://www.zomato.com அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஆல்ட் டேப் கொடுத்துட்டு ஒரு சின்ன ரெஃப்ரெஷ் ஒன்று கொடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இப்போ லிங்க் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கு உங்களுக்கு. இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டைலிங் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறோம். ஸ்டைல் வந்துட்டு நான் ஹெட்டில் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ இந்த ஆங்கர் டேக்கை வந்துட்டு நம்ம டார்கெட் பண்ணிக்கிறோம். டார்கெட் பண்ணிட்டு காலன் விசி தேர்ட் கொடுத்துக்கிறேன். காலன் விசிட்டட் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு விசிட் ஆனதுக்கப்புறம் அந்த லிங்க்குள்ளார போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ப்ளூ கலர் லிங்க் இருக்குங்களே அது வந்துட்டு என்ன கலராக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ரெட் கலரில் மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு கொடுத்துக்கிறோம். கலர் வந்துட்டு நம்ம ரெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம போய் பார்க்கலாம். ஜொமேட்டோ ஃபுட் டெலிவரி ஆப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ப்ளூ கலரில் இருக்குது. நான் ஒரு வாட்டி அந்த லிங்க் வந்துட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்துட்டு வெளியே வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சுங்களா. இப்போ இது பர்மனெண்ட்டாக உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கும். நீங்கள் ஹிஸ்ட்ரியை போய்ட்டு நீங்கள் வந்துட்டு டிலீட் பண்ணுற வரைக்கும். இப்போ வந்துட்டு இதை நீங்கள் இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறப்ப ரெட் கலரில் இருக்கும். உங்களுக்கு ஒரு வாட்டி அந்த லிங்க்கை வந்துட்டு நீங்கள் விசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க. நீங்கள் வந்துட்டு அந்த கலர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்துட்டு உங்களுக்கு விசிட் ப்ராப்பர்ட்டி. ஸோ சூடோ கிளாஸில் என்னென்ன பார்த்தோம்? சூடோ கிளாஸில் வந்துட்டு நம்ம ஹோவர் பார்த்தோம். ஹோவர் பார்த்தீங்கன்னா மவுஸ் ஓவர் பண்ணுறப்ப உங்களுக்கு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆக்டிவ் பார்த்தோம். ஆக்டிவ் வந்துட்டு உங்களுக்கு அந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகும். தேர்டு வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பார்த்தோம். ஃபோக்கஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்புட் பாக்ஸுக்கு வந்துட்டு ஸ்டைலிங் அப்ளை பண்ண நம்மளுக்கு ஃபோக்கஸ் பார்த்தோம். ஃபோர்த் ஒன் வந்துட்டு விசிட்டட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க்குள்ளார நீங்கள் போயிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு உங்களுக்கு அப்ளை ஆயிருக்கும். ஸோ சூடோ கிளாஸில் வந்துட்டு நம்ம 4 பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ சூடோ எலமெண்ட் செலக்டார் பார்ப்போம். இது சூடோ கிளாஸ் செலக்டார். நெக்ஸ்ட் ஒன் சூடோ எலமெண்ட் செலக்டார். PSEUDO சூடோ எலமெண்ட் செலக்டார். இதில் வந்துட்டு இப்போ ஷிஃப்ட் 1 என்ட்ரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுக்கு சூடோ கிளாஸ்க்கு வந்துட்டு நம்ம ஒரு காலன் யூஸ் பண்ணுவோம். சூடோ எலமெண்ட்டுக்கு 2 காலன் யூஸ் பண்ணுவோம் வைல் செலக்டிங் த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி. இப்போ ஜஸ்ட் நம்ம பாடியில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஒரு பேராகிராஃப் டேக் ஒன்று கொடுத்துக்கிறேன். இந்த பேராகிராஃப் டேக் ஒன்று கொடுத்துட்டு இல்லைனா ஹெட்டிங் டேக் H1 கொடுத்துக்கணும் போல்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு H1 ஒன்று கொடுத்துக்கிறேன். H1 ஒன்று கொடுத்துக்கிட்டு இந்த ஹெட்டிங் டேக்கில் வந்துட்டு ஹோண்டா ஆஸ் த ஃபைனஸ்ட் இன்ஜின். ஓகே, இப்போ மட்டும் ஒரு லைன் கொடுத்துட்டோம். இதுக்கு வந்துட்டு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நம்ம வந்துட்டு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு இப்போ ஸ்டைல் டேக் வந்துட்டு ஹெட்டில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த H1 வந்துட்டு நம்ம டார்கெட் பண்ணிக்கிறோம். டார்கெட் பண்ணிவிட்டு டபுள் காலன் கொடுத்துக்கிறோம். இது வந்துட்டு சூடோ எலமெண்ட் செலக்டார். டபுள் காலன் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு வந்துட்டு நம்ம கலர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு நான் ரெட்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நம்ம போயிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டாவில் ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும் நம்மளுக்கு வந்துட்டு ரெட் கலரில் வந்துட்டு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு.
நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூடோ எலமெண்ட் செலக்டாரில் இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு மட்டும் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டைலிங் ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகும். இப்போ நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் லைனு ஃபர்ஸ்ட் லைன் இது வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு மட்டும் நம்மளுக்கு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு நம்மளுக்கு அப்ளை பண்ணும். ஷிஃப்ட் ஒன்று என்ட்ரு பாடியில் போயிட்டு ஒரு H1 கொடுத்துக்கிறேன். H1 கொடுத்துட்டு இதில் வந்துட்டு ஹோண்டா ஹேஸ் த ஃபைனஸ்ட் இன்ஜின் பிரேக் டேக் கொடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் லைன் அர்த்தம். பிரேக் டேக் கொடுத்துட்டு Yamaha has the fastest engine. Has the fastest engine. ஓகே இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இந்த H1 டேக்ல பார்த்தீங்கன்னா 2 லைன் இருக்கு. ஹோண்டா ஹேஸ் த ஃபைனஸ்ட் இன்ஜின் பிரேக் கொடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் லைனில் Yamaha ஹேஸ் த ஃபாஸ்டஸ்ட் இன்ஜின். இப்போ நம்ம சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஹெட் டேக்ல ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஸ்டைல் டேக்ல வந்துட்டு H1 வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். H1க்கு டபுள் காலன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு லைனு இப்போ ஃபஸ்ட்டு லைன் கொடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் லைன் கொடுத்துட்டு இதுக்கு வந்துட்டு நான் கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன்னு கொடுத்துக்கிறேன். க்ரீன்னு கொடுத்துட்டு ஓகே இப்போ நம்ம போயிட்டு செக் பண்ணலாம். இப்போ ஒரு சின்ன ரெஃப்ரெஷ் அடிக்கிறேன். ஹோண்டா ஹேஸ் த ஃபைனஸ்ட் இன்ஜின் Yamaha ஹேஸ் த ஃபாஸ்டஸ்ட் இன்ஜின். நம்ம ஃபர்ஸ்ட் லைனுக்கு மட்டும் நம்ம வந்துட்டு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி க்ரீன் கலர் அப்ளை பண்ணியிருந்தோம். அது மட்டும் வந்துட்டு நம்மளுக்கு இப்போ அப்ளை ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சூடோ எலமெண்ட்ல பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பிஃபோரில் ஆட் பண்ணிக்கலாம். கண்டென்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆஃப்டர் ஆட் பண்ணிக்கலாம் யூசிங் த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி. அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்துட்டு நம்ம பிஃபோர்னு ஒன்று பார்க்குறோம். பிஃபோர்னு ஒன்று பார்த்துட்டு இந்த பிஃபோர் இதில் ஷிஃப்ட் ஒன்று என்ட்ரு ஷிஃப்ட் ஒன்று என்ட்ரு இது வந்துட்டு நம்மளுக்கு பாய்லர் பிளேட் ஆஃப் த HTML. இதில் வந்துட்டு நம்ம இப்போ H1 நான் கொடுத்துக்கிறேன். H1 கொடுத்துட்டு ஹோண்டா ஹேஸ் த ஃபைனஸ்ட் இன்ஜின் கொடுத்தோமா. இப்போ வந்துட்டு நான் ஹேஸ் த ஃபைனஸ்ட் இன்ஜின் அப்படின்னு மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். பிஃபோரில் வந்துட்டு நம்ம கண்டென்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்க முடியும் யூசிங் த பிஃபோர். ஸோ இப்போ டைட்டில் கீழே வந்துட்டு நான் ஸ்டைல் டேக் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டைல் டேக்கில் வந்துட்டு நம்ம H1 வந்துட்டு நம்ம டார்கெட் பண்ணிக்கிறோம். 2 காலன் கொடுத்துட்டு பிஃபோர் அப்படிங்கிற சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிஃபோர்க்குள்ளார வந்துட்டு கண்டென்ட்னு சொல்லிட்டு ஆட்ரிபியூட் இருக்கு. அந்த கண்டென்ட்டை வந்துட்டு நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்டென்ட் வந்துட்டு இப்போ எனக்கு என்ன வேணும், டபுள் கொட்டேஷனில் கொடுத்துக்கிறோம். கண்டென்ட் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஹோண்டா ஹேஸ் த ஃபைனஸ்ட் இன்ஜின். ஹோண்டாங்கிற வார்த்தை மட்டும் எனக்கு வேணும். அப்போ ஹோண்டா நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஹோண்டா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கலர் வந்துட்டு ஆரஞ்சு கொடுத்துக்கிறேன். கலர் கொடுத்துட்டு ஆரஞ்சு ஆரஞ்சர்டு கூட கொடுக்கலாம். இன்னும் டார்க்காக இருக்கும் ஆரஞ்சர்டு. ஓகே H1 பிஃபோர். இப்போ வந்துட்டு இந்த பிஃபோரில் வந்துட்டு நம்மளுக்கு H1 டேக்ல பார்த்தீங்கன்னா ஹேஸ் த ஃபைனஸ்ட் இன்ஜின்னு மட்டும் தான் இருக்குது ஹோண்டானில். இங்கே சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியில் நம்ம ஹோண்டான்னு சொல்லி கண்டென்ட்டில் வந்துட்டு கொடுத்துருக்கோம். இப்போ நான் வந்துட்டு ஆல்ட் டேப் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஹேஸ் த ஃபைனஸ்ட் இன்ஜின். நம்மளுக்கு வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி நான் ஸ்டைல் டேக் இருக்குங்களா இதை நான் அப்படியே வந்துட்டு இப்போது கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு ஹேஸ் த ஃபைனஸ்ட் இன்ஜின் H1 டேக்ல என்ன இருக்கோ அது அப்படியே வந்துட்டு ஹேஸ் த ஃபைனஸ்ட் இன்ஜின் வருது. இப்போ இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்துட்டு அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியில் கண்டென்ட் ஹோண்டான் இருக்கு. ஆட் வந்துட்டு பிஃபோரில் ஆட் பண்ணிக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு பிஃபோரில் வந்துட்டு ஹோண்டா வந்துட்டு ஆட் ஆகுது. ஓகே இதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆஃப்டர் என்ன பண்ணும், ஜஸ்ட் வந்துட்டு கண்டென்ட்டை ஆஃப்டர் லாஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஆட் பண்ணும். இப்போ ஆஃப்டர் வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். சூடோ எலமெண்ட்ல ஆஃப்டர். இப்போ ஷிஃப்ட் ஒன்று என்ட்ரு. இப்போ பாடியில் வந்துட்டு நம்ம H1 கொடுத்துக்கிறோம். இந்த வாட்டி நான் வந்துட்டு H1 டேக்ல ஜஸ்ட் ஹோண்டான் மட்டும் கொடுக்குறேன். இங்கே சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி கண்டென்ட்ல வந்துட்டு ஹேஸ் த ஃபைனஸ்ட் இன்ஜின் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு ஸ்டைல் டேக் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நம்ம H1 வந்துட்டு டார்கெட் பண்ணி 2 காலன் கொடுத்துக்கிறோம். சூடோ எலமெண்ட் 2 காலன் கொடுத்துட்டு ஆஃப்டர் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆஃப்டர் ப்ராப்பர்ட்டியில் கண்டென்ட் ஆட்ரிபியூட் கொடுத்துக்கிறோம். கண்டென்ட் கொடுத்துட்டு இந்த கண்டென்ட்டில் டபுள் கோட் கொடுத்துட்டு இந்த டபுள் கோட்குள்ளார ஹேஸ் த ஃபைனஸ்ட் இன்ஜின் அப்படி சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஆஸ் த ஃபைனஸ்ட் இன்ஜின். ஓகே, இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம கலர் வந்துட்டு ப்ளூ கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஆல்ட் டேபு இப்போ ஒரு சின்ன ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். ஹோண்டா ஹேஸ் த ஃபைனஸ்ட் இன்ஜின் ஆஃப்டர் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு உங்களுக்கு அப்ளை ஆயிருக்கு. இதில் வந்துட்டு உங்களுக்கு ப்ளூ கலர் வந்துட்டு அப்ளை ஆயிருக்கு. இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல் டேக் ஆகி நான் வந்துட்டு கமெண்ட் பண்ணி காட்டுறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம போய் பார்க்குறப்போ ஹோண்டாங்கிற நம்ம H1 டேக்கில் கொடுத்துருந்த வேர்டு மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியை நான் வந்துட்டு உங்களுக்கு அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். அன்கமெண்ட் கண்ட்ரோல் / கொடுத்து அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ போய் பார்க்குறப்ப ஆஸ் த ஃபைனஸ்ட் இன்ஜின் வருது. ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி மூலியமாக ஆட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த சூடோ எலமெண்ட்டில் செலெக்ஷன் ஒன்று பார்ப்போம். நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணுறப்ப மட்டும் மவுஸை வச்சு செலக்ட் பண்ணுறப்ப மட்டும் உங்களுக்கு ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகும். ஸோ இது வந்துட்டு நம்ம செலெக்ஷன் அப்படி சொல்கிறோம் சூடோ எலமெண்ட்டில். ஓகே, இப்போ ஷிஃப்ட் 1 என்ட்ரு. பாடியில் வந்துட்டு நான் ஒரு பேராகிராஃப் டேக் ஒன்று கொடுத்துக்கிறேன். ராயல் என்ஃபீல்ட் ராயல் என்ஃபீல்ட் இஸ் அ போல்ட் இன்ஜின். ஓகே, இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு H1 டேக்ல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஹெட்டிங் மாதிரி ஒன்று கொடுத்துக்கிறேன். ராயல் என்ஃபீல்டு. ஓகே, இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு இப்போது ஸ்டைல் டேக் வந்துட்டு நான் ஹெட்டில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு H1 வந்துட்டு நம்ம காலன் கொடுத்துட்டு நான் வந்துட்டு செலக்ஷன் அப்படிங்கிற சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு செலக்ட் பண்ணுறப்ப எனக்கு கலர் பார்த்தீங்கன்னா கோல்டன் ராட். செலக்ட் பண்ணுறப்ப எனக்கு வந்துட்டு கோல்டன் ராட் கலருக்கு வந்துட்டு எனக்கு சேஞ்ச் ஆகணும். ஸோ இப்போ ஆல்ட்டு டேபு கொடுத்துக்கிறேன். டேப் கொடுத்துட்டு ஒரு சின்ன ரெஃப்ரெஷ் அடிச்சுக்கிறேன். இங்கே வந்துட்டு ராயல் என்ஃபீல்டுன்னு இருக்குது. நான் மவுஸ் ஓவர் பண்ணால் எனக்கு வந்துட்டு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகாது. கிளிக் பண்ணால் எனக்கு அப்ளை ஆகாது. ஆனால் வந்துட்டு இந்த மவுஸை வச்சு செலக்ட் பண்ணால் எனக்கு அப்ளை ஆகும். ஸோ இதான் வந்துட்டு செலெக்ஷன். நம்ம செலக்ட் பண்ணால் எனக்கு வந்துட்டு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு எனக்கு செலக்ட் ஆகும். இதை செலக்ட் பண்ண வராது பாருங்க. இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம H1க்கு தான் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிதான் இதை செலக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு அப்ளை ஆகும். ஓகே, சூடோ கிளாஸ் பார்த்தோம், சூடோ எலமெண்ட் பார்த்தோம். இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு குரூப் செலக்டார்னு ஒன்று பார்ப்போம். சூடோ கிளாஸ் சூடோ எலமெண்ட் பார்த்தோம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு குரூப் செலக்டார் ஒன்று பார்ப்போம். குரூப் செலக்டார். ஓகே, குரூப் செலக்டார்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு டேக் வந்துட்டு கமா போட்டு நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் 1 என்ட்ரு. இப்போ வந்துட்டு பாடி செக்ஷனில் ஜஸ்ட் வந்துட்டு H1 ஹோண்டா, H2 RE, H3 ட்ரையம்ப். ஓகே, இதுக்கு வந்துட்டு இப்போ ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு கொடுத்துக்கிறோம். ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டைலில் வந்துட்டு நம்ம குரூப் செலக்டார் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்துட்டு யூஸ்வலாக இப்போ H1 வந்துட்டு நான் டேக் செலக்டாரில் H1 மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதே குரூப் செலக்டார்னா H1, H2, H3. இது வந்துட்டு நம்மளுக்கு குரூப் செலக்டார். இப்படி நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கலர் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஆலிஸ் ப்ளூ கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் ரெட்டு கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் ரெட்டு.
இப்போ நம்ம போய் பார்க்குறோம். குரூப் செலக்டார்னா ஒன்றும் இல்லை, அந்த செலக்டரோட டேக் எல்லாமே போட்டு நம்ம கமா வச்சு நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணிக்குவோம். H1 கமா H2 கமா H3ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம சின்ன ஒரு ரெஃப்ரெஷ் அடிப்போம். மூணுமே நம்மளுக்கு வந்துட்டு இப்போ செலக்ட் ஆயிருக்கு. ஹோண்டா ஆர்இ ட்ரையம்ப். இது வந்துட்டு நம்மளுக்கு குரூப் செலக்டார். ஓகே ஓகே. இப்போ நம்ம ஜஸ்ட் வந்துட்டு என்னென்ன செலக்டார்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணுவோம். என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம டேக் செலக்டார்னு ஒன்று பார்த்தோம். டேக் செலக்டார். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இன்லைன். ஓகே, என்னென்ன பார்த்தோம்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிஎஸ்எஸ் அப்படின்னா என்ன? சிஎஸ்எஸ் அப்படின்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் இஸ் யூஸ்டு டு ஸ்டைல் அண்ட் ஃபார்மேட் த வெப் பேஜ் கிரியேட்டட் யூசிங் HTML. சிஎஸ்எஸ்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ் பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ் பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ் என்னென்ன இருக்கு? இன்லைன் சிஎஸ்எஸ், இன்டர்னல் சிஎஸ்எஸ், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். இன்லைன் சிஎஸ்எஸ்னா டேக்லேயே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிட்டா இன்லைன் சிஎஸ்எஸ். இன்டர்னல் சிஎஸ்எஸ்னா அந்த பேஜ்ல நீங்கள் வந்துட்டு ஸ்டைலிங் அப்ளை பண்ணிட்டா, அந்த ஷீட்லேயே அப்ளை பண்ணிட்டா உங்களுக்கு வந்துட்டு இன்டர்னல் சிஎஸ்எஸ். எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்னா என்ன? HTML பேஜில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டேக் கொடுத்துட்டு ஸ்டைலுக்கு வந்துட்டு தனி ஸ்டைல் ஷீட் ஓப்பன் பண்ணி கொடுத்தா அது வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்எஸ், டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ். அப்புறம் வந்துட்டு நம்ம சிஎஸ்எஸ் செலக்டார்ஸ் பார்த்தோம். செலக்டார்ஸில் ஃபர்ஸ்ட் செலக்டார் என்ன பார்த்தோம்? டேக் செலக்டார் பார்த்தோம். செகண்ட் என்ன பார்த்தோம்? செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டேக் செலக்டார் பார்த்தோம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு என்ன செலக்டார் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் செலக்டார் பார்த்தோம். கிளாஸ் செலக்டார். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு டேக் கிளாஸ் ஐடி செலக்டார் பார்த்தோம். ஐடி செலக்டார். தேர்ட் என்ன? ஃபோர்த் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் வந்துட்டு உங்களுக்கு டேகு கிளாஸு ஐடி யூனிவர்சல் செலக்டார் பார்த்தோம். யூனிவர்சல் செலக்டார். அடுத்து வந்துட்டு நம்ம யூனிவர்சல் செலக்டார் பார்த்தோம். ஓகே, சார்ஜ் போட்டிருக்கிறேன், ஒரே நிமிஷம் சார்ஜ் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிஎஸ்எஸ் செலக்டார்ஸில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம டேக் செலக்டார் பார்த்தோம், கிளாஸ் செலக்டார் பார்த்தோம், ஐடி செலக்டார் பார்த்தோம், யூனிவர்சல் செலக்டார் பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சூடோ கிளாஸ் அண்ட் சூடோ எலிமெண்ட் செலக்டார் பார்த்தோம். அதில் வந்துட்டு நம்மளுக்கு சூடோ கிளாஸ் PSEUDO சூடோ கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சூடோ கிளாஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஹோவர் பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹோவர் ஆக்டிவ். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விசிட்டட் பார்த்தோம். விசிட்டட். இது எல்லாமே நம்ம சூடோ கிளாஸில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு சூடோ எலமெண்ட் செலக்டார். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூடோ எலமெண்ட் செலக்டாரில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் லெட்டரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் லெட்டரு, ஃபர்ஸ்ட் லைனு, பிஃபோரு, ஆஃப்டரு, செலெக்ஷன். அடுத்து லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம குரூப் செலக்டார் பார்த்தோம். ஓகே, இன்னைக்கு வந்துட்டு நம்ம பார்த்த டாபிக்ஸ் இது. ஓகே, டன். இன்னும் ஜஸ்ட் வந்துட்டு சம்மரைஸ் பண்ணுங்க. சம்மரைஸ் பண்ணுறப்ப ஒவ்வொரு டேக் வந்துட்டு என்னென்ன சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகுது அப்படிங்கிறத மட்டும் எனக்கு வந்துட்டு எனிஒன் கேன் ஜஸ்ட் சம்மரைஸ். இது நீங்கள் பார்த்தே சொல்லலாம். பார்த்துட்டு என்னென்ன டேகுக்கு என்னென்ன ஸ்டைல் வந்துட்டு அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லலாம். எனிஒன்? ஓகே சார். ஃபர்ஸ்ட் டேக் செலக்டார்ல வந்து அந்த வேர்டு மட்டும் நம்ம ஸ்டைல் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து டேக் செலக்டார் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபார் கிளாஸ் செலக்டார் வந்து டாட் யூஸ். அந்த கிளாஸ் நம்ம வந்து கிளாஸ் நேம் ஒரு கிளாஸ் செலக்டாருக்கு வந்து நம்ம டாட் யூஸ் பண்ணுவோம். டாட்டுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு கிளாஸ் நேம் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் பண்ணதுக்கு அப்புறமா
அது வந்து நம்ம கலர் பண்ணிக்கும் போது நம்ம வேணுங்கிறது மட்டும் நம்ம இந்த வேர்டு மட்டும் நம்ம வந்து சிஎஸ்எஸ் ஸ்டைல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐடி செலக்ட் ஆகும்போது ஐடி செலக்டர் வந்து மோர் அக்யூரசி யூஸ் பண்றதுக்காக இதுக்கு வந்து நம்ம ஹேஷ் இது யூஸ் பண்ணுவோம். அதை போட்டுட்டு நம்ம வந்து ஐடி நேம் போட்டானா அது வந்து நம்மளுக்கு கலர் கொடுக்கும். நெக்ஸ்ட் யூனிவர்சல் செலக்டர்ல வந்து அந்த சிஎஸ்எஸ் ஃபார் ஹோல் பாடிக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். கம்ப்ளீட் பாடிக்கும் நம்ம கலர் கொடுக்கறதுக்காக நம்ம யூனிவர்சல் செலக்டர் யூஸ் பண்ணுவோம். அதுல வந்து நம்ம ஸ்டார் போட்டு பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு அதுக்குள்ள கலரும் பேக்ரவுண்ட் கலரும் கொடுத்து பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டானா மொத்த பாடிக்கும் வந்து நம்ம வந்து கலர் கொடுத்துக்கலாம். சூடோ கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹோவர் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். ஹோவர் ப்ராப்பர்ட்டியில வந்து மவுஸ் ஓவர் பண்ணும்போது அந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுக்குற கலர் வந்து அது அப்ளை ஆகும். சூடோ கிளாஸ்க்கு வந்து நம்ம ஒரு கோலன் கொடுத்து நம்ம சூடோ கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுல வந்து ஒரு பட்டன் டேக்னு ஒண்ணு பார்த்தோம். அது வந்து அந்த நம்ம வெப் பேஜ்ல வந்து ஸ்டைலிங் பண்ணிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டில வந்து எலிமெண்ட் கிளிக் பண்ணும்போது அந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகும். நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம வந்து இன்புட் பாக்ஸ்ல வந்து ஸ்டைலிங் பண்ணிக்கிறதுக்காக நம்ம இந்த சூடோ கிளாஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம். அதுல வந்து பார்டருக்கும் கலர் போட்டு நம்ம வந்து அதை ஸ்டைலிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து விசிட்டட் ப்ராப்பர்ட்டி. அது அந்த ப்ராப்பர்ட்டில வந்து லிங்க்குள்ள ஒரு வாட்டி நம்ம அந்த லிங்க்குள்ள போயிட்டு வந்துட்டோம்னா அது வந்து கலர் சேஞ்ச் ஆயிடும், விச் இண்டிகேட்ஸ் தட் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம போய் அதை பார்த்துருக்கோம்னு. ஸோ இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம அந்த ஏதாச்சும் ஒரு டேக், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆங்கர் டேக் கொடுத்துட்டு ஒரு கோலன் போட்டுட்டு விசிட்டட்னு போட்டோம்னா அது வந்து நம்மளால வியூ பண்ணிட்டதுக்கு அப்புறமா அது கலர் சேஞ்ச் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து சூடோ எலிமெண்ட் செலக்டர். இதுக்கு வந்து நம்ம 2 கோலன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஃபர்ஸ்ட் லைன் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நம்ம கொடுக்குற கலர் வந்து மாறும். செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் லைன் ப்ராப்பர்ட்டி, அதுவுமே அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் நம்ம கலருக்கு மாறும். அதுக்கப்புறம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். அதுல வந்து நம்ம ஹெட்டிங் லைக் H1 அப்புறம் 2 கோலன் கொடுத்துட்டு பிஃபோர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பிராக்கெட் ஓபன் பண்ணா நம்மளுக்கு கண்டென்ட் அட்ரிபியூட் வரும். அதுல வந்து நம்ம கொடுக்குற கலர், அந்த கண்டென்ட்ல கொடுக்குற வேர்டு மட்டும் நம்ம வந்து அந்த கலர் மட்டும் ஆகும். ஆஃப்டர் வந்து லாஸ்ட்ல இருக்கிற கண்டென்ட் ஆட் பண்ணும்போது அதுக்கு மட்டும் நம்ம சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராப்பர்ட்டில வந்து செலெக்ஷன் பண்றப்ப அந்த கலர் சேஞ்ச் ஆகும். ஒன்லி அதை வந்து நம்ம கிளிக் பண்ணும்போதோ இல்லைன்னா அது மவுஸ் ஓவர் பண்ணும்போதோ கலர் சேஞ்ச் ஆகாது. ஒன்லி வென் செலக்டட் அந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம கலர் ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து அது பார்க்க முடியும். லாஸ்டா வந்து நம்ம குரூப் செலக்டார் பார்த்தோம். அது வந்து நம்ம கமாஸ் வச்சு நம்ம வந்து குரூப்பா வந்து செலக்ட் பண்ணி நம்ம அதுக்கு கலர் கொடுத்துக்கலாம். தனித்தனியா கொடுக்கறதுக்கு பதிலா H1 H2 H3ன்னு அதுக்கு நடுவுல நம்ம கமாஸ் கொடுத்தானா அது ஃபுல்லாவே நம்மளுக்கு அந்த கலர் அப்ளை ஆயிரும். Okay, but done. Super. Okay. Okay, guys. Anyone has any doubts? Okay. Priyadashni, Abhinaya, Arvind, Pooja, Ganapati, Priya, Jayashri, Pooja, Praveen, Sajana, Shanmuga, Priya, Sindhuja, Vajra, Matthew. Okay, doubts இருந்தா கேட்கலாம். Is it fine to all? Shall we wind up? ஓகே Yes. சார். Okay, thank you. Bye. தேங்க்யூ சார். Thank you, sir. Thank you. Thank you, sir.